ஐயா இப்போ இந்த மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அது ஒரு நம்ம வாழ்க்கை தரத்த அந்த மெடிடேஷன் எந்த லெவலுக்கு கொண்டு போகும் ஐயா? மெடிடேஷன் அப்படின்னா, பரவலா எல்லாரும் சொல்றது தியானம் அப்படின்ட்டு. நீங்க உட்கார்ந்து அப்படியே கண்ண மூடிலாம் தியான நிலைக்கு போயிட முடியாது. தன்னை அறிதலுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். நான் இந்த வாழ்க்கையில எப்படி இருந்தேன்? நான் எப்படி வாழ்ந்தேன்? இந்த வாழ்க்கைய நான் எப்படி எடுத்துட்டு போறது? ஆர் எனக்கான ஒரு மன தேடுதல் வேணும். எனக்கான ஒரு அமைதி வேணும். நான் இயற்கையோட கனெக்ட் பண்ண எனக்கு ஒரு சேனல் வேணும். அதுக்கு தான் பேசிக்கா தியானம். தியானம்ன்றது வந்து நீங்க பெருசா ஒண்ணும் உட்காந்து முத்திர புடிச்சுலாம் பண்ணிட முடியாது. நீங்க உட்காந்து இந்த இயற்கைக்கும் உங்களுக்கான ஒரு தொடர்ப எஸ்டாபிளிஷ் பண்றீங்க. கண்டிப்பா அப்படி பண்ணும்போது இயற்கை உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க அதோட ஒன்றரை கலக்குறீங்க இல்லையா? உங்களோட எல்லா விருப்பு, வெறுப்ப விட்டுட்டு இன்னொன்னத்தோட நீங்க சேரும்போது, அது உங்களுக்கு கிரகிக்க ஆரம்பிச்சுரும். தியானம் அப்படின்றது கண்டிப்பா அவசியம். அதை நீங்க ஏதோ எதிர்பார்த்தோ, இல்ல அதனால ஏதோ ஒண்ணு கிடைக்கணும், இல்ல அது மூலியமா ஏதோ ஒண்ணு நீங்க அடைஞ்சிற முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணீங்கன்னா, அது நடக்காது. அது எந்த நேரத்திலயும் நடக்காது. நான் இந்த உலகுல படைக்கப்பட்ட ஒரு உயிர். எனக்கும் இந்த இயற்கைக்கும் தொடர்பு உண்டு. அந்த இயற்கை கிரகிக்கக்கூடிய தன்மையில நான் உட்கார்றேன். அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா, கண்டிப்பா அது வேலை செய்யும். தியானத்தால நெறைய விஷயங்கள செய்ய முடியும். அது தியானம்ன்றத விட எண்ணத்தாலயும் செய்ய முடியும். அத நீங்க ஒரு தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து பண்ணும்போது, அது ஒரு வேற ஒரு செயல செய்யுது. அவ்வளோ. நன்றி.